திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊரே பேசக்கூடிய அளவுக்கு இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு கிடைக்கும். அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது, ஏதாவது விஷயங்கள் இருக்குமா, அதை நான் எப்படி சமாளிக்கணும், எந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய மாதம் தான் இனி வரக்கூடிய இந்த மாதங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வெற்றிக்கு மேலே வெற்றி குவிய போகுது. அது எப்படிமா, எங்களுக்கெல்லாம் நல்லது நடந்தா உலகமே அழிஞ்சிரும் போல, நாங்களும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்களை கொண்ட துலாம் ராசிங்க. ராசியோட அதிபதி சுக்கிரன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். இதோட உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. இதையும் வச்சு பார்க்குறப்போ எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறாருங்க. குருவோட பார்வையும் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் 2 சுபகிரகமும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க. தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேருமே இணைஞ்சு உங்க ராசியை பார்க்குறாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா விதமான சொத்துக்களோ, பணங்களோ, ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ, பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கானதாகவே தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் தந்தையோட மூலமாக வாய்ப்புகள் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க. ஏறுங்க. ஒட்டுமொத்த என்னடா இவ்வளவு நல்லது நடக்கும்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது. 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. புதனோட குருவும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷ அமைப்புங்க. நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமாக உண்டாக போகுங்க. இதோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு போகிறப்ப புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. புத்திர பிராப்தம் இருக்குங்க. இதனால தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 5ஆம் மட்டத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. குருவோட பார்வையும் சேர்ந்து வருது. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான காலம் இதுதான். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனசளவுலேயோ, உடல் அளவுலேயோ, உறவுகள் வகையிலையோ, குடும்ப வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க, சூரிய பகவானோட கதிர்பட்டு விலகின பனி போல் எல்லாமே மறைஞ்சு போகுங்க. அதுவும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால செல்வாக்கு அதிகமாகும். நிறைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இது தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். இதோட உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரப்போகுது.
போகுது. தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும். அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னாக்க அந்த இடத்துல தாங்க, துளசி செடியில் தான் நம்மளோட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. ஸோ அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும், தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும், பண வரவு அதிகமாகுங்க, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கூடுதல்லையும் சரிங்களா, மிகுந்த வெற்றி கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்தில் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்திட்டா போதும், காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். எதிர்பாராத பண தேவை உண்டாகுங்க. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பணவரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன், வீண் அலைச்சலும் போகும், வீண் பகையும் உண்டாகலாம். இதனால் எதை செஞ்சாலும் சரி, யார்கிட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரிங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலையோ நட்பு வட்டாரத்திலையோ அக்கம் பக்கத்துலேயோ எந்த இடத்துலையோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பணம் வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்து வரும். கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்களுக்கு பொருளை கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே ரொம்ப உஷாராக இருங்க. எதை பேசி வந்தாலும் சரிங்க, பேச்சில் ரொம்ப உங்களுக்கு கவனம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க. நிதானம் தேவை. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, துலாம் ராசி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா, இவங்க எல்லாருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஸோ நம்மளோட பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதீங்க. நீங்களும் அழகாக சமாளிச்சிடலாம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. ஏன்னா காரியமே கெட்டு போயிடும். கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல தகவல் வருங்க. கிடைச்சிருக்காத சொத்துக்கள், நீங்கள் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த சொத்துக்களை அடைகிறதுல தடைகளை தாண்டி அதை கிடைக்க போகுதுங்க. உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் மேலே இருக்கவங்க கிட்ட பகை பாராட்ட வேணாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப பார்த்து சூதானமாக போகணுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை சீர் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு நமக்கு செலவு வரும். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் அரசியல் தொழிலில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும். எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு செய்வீங்க. தொழிலில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்களை இப்போ தீர்க்க போகிறீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசி மட்டும் தோற்று போகவே மாட்டீங்க. ஏன்னா சாதுர்மையாக பேசி சமாளிக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் வேலை செய்யுங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுதுங்கிறத பொது பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்குரிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். துலாம் ராசினாவே மற்றவங்களோட துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு இது வரைக்கும் யோகமான நாட்கள் தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாங்க. பணவரவு அதிகரித்து கொடுக்குறாங்க. செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்து தடைகளை விலக்கி வைக்க
ஜெயிக்கிறாங்க. முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை பெருக்க வழிகாட்டுறாங்க. வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க. விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவு இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க. சேமிப்பு அதிகமாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால சனி, ராகு இவங்களால் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை கூடுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்க தவம் இருந்தவங்களுக்கு அது நிறைவேற போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. பெரிய மனுஷங்களோட சந்திப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்போவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால் சின்னதாக எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவு நாட்கள் அழுதும் நின்றுருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியும் நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு யாருமே துணை இல்லைங்கிறது. துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்துமே இன்னைக்கு போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதிருந்தாலுமே வரக்கூடிய நாட்கள்லேருந்து 100% துலாம் ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. பயப்படுத்தாதம்மா, தலைவிதியில் ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? பயப்படாதீங்க. உங்களுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கல்களாக இருந்தாலுமே சரிங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கி பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது. உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட யாருக்குமே துரோகம் நினைக்காததுனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம், அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு வந்துருச்சுங்க. உங்களுடைய கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானுங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரமாகறாருங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்லது தான் கொடுக்குறாரு. கூட்டு சேர்க்கையினால் தன் சுற்றி இருக்கவங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எந்த காரியத்திலையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு அண்மை காலமாக நீங்கள் எது நினச்சி இருந்தாலும் அது நடந்திருக்காது. எல்லாமே பிரச்சனையாக இருந்திருக்குங்க. ஏமாறாத இடமே இல்லை. ஏமாற்றம் கிடையாதுங்க. சின்ன ஒரு எறும்புக்கு கூட எறும்பிலிருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலும் மற்றவங்க கிட்ட உதவிக்கு நிற்கக்கூடிய நிலையில நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். சமூகத்தில்
உலகத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை வந்து கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையே, செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை, நீங்கள் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சுங்க. ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆயிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குது. சொத்துக்களில் இருந்து வந்த இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குதுங்க. ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வந்து வெளிநாட்டு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விகளுக்காக அனுப்பி வச்சு போகிறீங்க. குழந்தைகளோட திருமணம் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவில் இருந்த மனக்கசப்புகள் நீங்குது. அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பான வியாபாரம் பார்க்க போறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே ஓடி ஓடி உழைக்க போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம். தேர்வுக்கு படிக்கக்கூடிய வேலையில் கவனத்தோடு இருக்க போறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் பேச்சுக்கள் இப்போ நடக்குங்க. சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுக்குங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வகையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட முடிவு எடுக்கலாமா, இதுக்கான பலன் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா, மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்லதுங்க. இதை தொடர்ந்து நிதிநிலையும் சூப்பராக இருக்குங்க. பணவரவு தாராளமாக இருக்குது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையை சரிசமமாக பிரித்து பார்ப்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ பணம் வாங்குறதோ இருக்கக்கூடாது. குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவுல மகிழ்ச்சி கூடும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்கள் கிட்டேயும் சரி ஆண்கள் பெண்கள் கிட்டேயும் சரி அதிகமான நெருக்கம் வேண்டாங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. பெண்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இந்த சைனஸ் தொல்லை சளி தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீடிக்குங்க. அப்படி ஏதாவது இருக்குன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சங்கடங்கள் மறைய வைக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. இதுவே வந்துட்டு
இவ்வளோ நேரமாக பொது பலன்களை பார்த்தோங்க. துலாம் ராசிக்கு யோகமான காலகட்டம், சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்போது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா, அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையான கவனம் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே அதோட பின்விளைவு என்ன அப்படிங்கிறத யோசித்து முன்வைப்பீங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வையினால் இனி சுப செலவுகள் அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. உடல்நிலையிலையும் சரி, மனநிலையிலையும் சரி ஒரு நல்ல முடிவை எடுக்க போகிறீங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவசர வேலைகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வழக்கமான வேலைகளை கவனமாக செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க.